அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை டாக்டர், வீட்டிலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்னைக்கு தான் திடீர்னு மயங்கிட்டாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தாதான் என்ன ப்ராப்ளம்னே தெரியும். உனக்கு என்னதான் பிரச்சனை? உன்னை நாங்கள் 2 பேரும் நல்லா தானே பார்த்துக்கிறோம். அப்புறம் என்ன உனக்கு டிப்ரெஷனு? சரி விடுக்கா, பார்த்துக்கலாம். உங்களை தவிர உங்கள் வீட்டில் வேற இருக்கீங்களா? நான், அம்மா, அக்கா 3 பேர் தான் டாக்டர். உங்கள் அம்மா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க காரணமே நீங்கள் தான். நாங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் மொபைல் பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க நமக்கு யாருமே இல்லை, நமக்கான ஒருத்தர் கூட இல்லை, நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சுட்டாங்க. இப்போ அவங்களை கேர் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் ஒரே வழி. கொஞ்சமாச்சும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாரும் ஃபோனுங்கிற உயிராக பொருள் தர முக்கியத்துவம் கூட மனுஷங்களுக்கு தரதில்லை. நீங்களே அப்படி இருக்காதீங்க. ஓகே ஓகே டாக்டர். இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்யூ டாக்டர். உள்ளங்கையில் உலகம் இருப்பதாக நினைத்து உலகத்தையும் உறவையும் விட்டு தனியே பிரிந்து வாழ்கின்றோம். அப்படி என்னதான் சொல்லி கொடுத்து விட்டது இந்த ஸ்மார்ட் போன்? வாழ்க்கை சீரழிவை தவிர